ஆமென். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பாருங்க, கழுதை இடத்துல கழுதை இருக்குது பாருங்க. அந்த கழுதைகிட்ட 2 குணங்கள் முக்கியமாக இருக்கும். எவ்வளவு பாரம் சுமை வேணாலும் அது மேலே வச்சா எல்லா சுமையும் அது தாங்கிக்கும். எல்லா சுமையும் தாங்கிக்கிட்டு, எல்லா கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு, எல்லா உபத்திரவ பாடுகளையும் அந்த கழுதை தாங்கிக்கிட்டு, ஆனால் தாழ்மையாக இருக்கும் பாருங்க. இவ்வளோ வெயிட்டை நான் சுமக்கிறேனே அப்படிங்கிற அந்த கோவம் அதுக்கு வராது. எவ்வளவு சுமையாக வச்சாலும் அது தாழ்மையாக இருக்கும். நீங்கள் எங்கே அதை நடத்திக்கிட்டு போனாலும் அது உங்களோட அது வரும். அப்படி தான் ஏசப்பா பெத்தானியா கிராமத்துக்கு போகிறாங்க. தன்னுடைய சீஷர்களை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க, அங்கே ஒருவனும் ஒரு காலும் ஏறிடாத கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்துக்கிட்டு வாங்க. யாராகிலும் ஏன் அவிழ்க்கிறீர்கள்னு கேட்டால் அது ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. அப்போது கிராமத்துக்கு போகிறாங்க. அங்கே கட்டி இருக்கு, அவிழ்த்துக்கிட்டு வராங்க. இயேசு அதில் ஏறி பயணம் பண்ணி வர்றாரு. அப்போது நம்ம இன்றைக்கி வசிக்கிற இந்த நாட்களில் நமக்கு எதிராக இருக்கிற கிராமங்களில் ரட்சிக்கப்படாத ஜனங்கள், கழுதையும் இருக்கிறது, ரட்சிக்கப்படாத கழுதை குட்டிகளும் சிறு பிள்ளைகளும் இருக்காங்க. அப்போது அந்த கழுதை குட்டிகளை அவிழ்த்துக்கிட்டு வாங்க, இப்போ சிறுவர் வழியும் செய்கிறாங்க. அதே போல் கிராமத்துக்கு நம்ம போகும்போது கிராமத்துக்கு போகணும். ஃபஸ்ட்டு கர்த்தர் சொல்கிறாரு, 2 பேரும் அனுப்புகிறாரு. கிராமத்துக்கு போகிறாங்க. அங்கே கழுதை குட்டி கட்டி இருக்க காண்பீர்கள். அதே போல் கட்டி இருக்குது. அதே போல் எவ்வளோ ஜனங்கள் பாவப்பிடியில், பாவக்கட்டில் ரட்சிக்கப்படாமல் பிசாசின் கிரியைகளில் கட்டப்பட்டு இருக்கிறாங்க. அதை அவிழ்த்து கொண்டு வருகிற பொழுது, அவிழ்க்கும் போது யாராவது கேட்பாங்க. இன்றைக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிற இடங்களில் சிறுவர் ஊழியம் சொல்லிக் கொடுக்குற சிறு பிள்ளைகளுக்கு வசனத்தை கற்றுக் கொடுக்குற நேரத்தில் யாராவது என்ன பண்ணுறாங்கன்னா எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அந்த நேரத்தில் வருவாங்க, கோபமாக பேசுவாங்க. இதெல்லாம் என்ன வேலை அப்படின்னு கேட்பாங்க. அப்பொழுது தான் ஆண்டோடைய வசனத்தை நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம், நல்வழிப்படுத்துகிறோம் பிள்ளைகளுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அப்படி தான் இன்றைக்கும் இருக்குது. அப்போ அழுத்துக்கிட்டு வந்தாச்சு. அந்த கொண்டு வந்து அந்த பிள்ளைகளை, பாவக்கட்டில் இருக்கிற பிள்ளைகளை கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்து அவர்களுக்குள்ளாக இயேசுவை ஏற்ற வேண்டும். அவருடைய வசனங்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதுதான் இயேசுவை கழுதையின் மேலே ஏற்றுவது. கழுதை போல இருக்கிறவர்கள், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். அப்போ வருத்தப்பட்டு பாரம் சுமக்குது அந்த கழுதை, வருத்தப்பட்டு பாரத்தை சுமக்குது. ஆனாலும் அதுக்கு சந்தோஷம் நிம்மதி இல்லை. அப்போ அந்த கழுதையை ஓட்டி வந்து ஏசப்பாவை அதில் ஏற்றினோன்னே எல்லா சமாதானமும் சந்தோஷமும் வந்துட்டு. அப்படி தான் கிராமங்களில் இன்றைக்கி கட்டப்பட்டிருக்கிற சூழ்நிலை இருக்கிற எல்லா பிள்ளைகளை, மனிதர்களை கட்டவிழ்க்கப்பட்டு கொண்டு வந்து அவங்களுடைய இருதயத்தில், அவங்களுடைய சிந்தையில், ஆவி ஆத்மாவில் ஏசப்பாவை ஏற்றி அமர பண்ணணும். அப்பொழுது அவங்களுக்கு சமாதானம் உண்டாகும். அப்பொழுது அவங்க பயணம் பண்ணி வருகிற பொழுது தங்களுடைய வஸ்திரங்களை அவங்க மேலே விரிக்கிறாங்க. ஏசப்பா நம்ம வஸ்திரத்தின் மேலேயாச்சும் இருக்கும், நம்ம வஸ்திரத்தை தொடணும்னு சொல்லி வஸ்திரத்தை விரித்து அது மேலே அமர பண்ணுறாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, வஸ்திரத்தை தரையில் விரித்து ஏசப்பா ஏறி இருக்கிற கழுதைக்கும் எவ்வளோ ஒரு மதிப்பை பாருங்கள். அப்போது அதுவும் என்ன பண்ணுது, நடந்து வரும்னு சொல்லி தங்கள் வஸ்திரத்தை வழியிலையும் விரிக்கிறாங்க. அப்போ கொண்டு வராங்க. அந்த கிராமத்தை கண்ணீரிட்டு பார்த்து கண்ணீர் விட்டு அழுகிறார். சுவிசேஷம் இந்த நாளிலாகிலும், உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் நீ மனம் திரும்பக்கூடாதா சொல்லி கண்ணீர் விட்டு அழுகிறார். ஏன்னா அந்த கீழே அந்த பூமியை மண்ணை பார்த்து அழுகிறார் ஆண்டவர். இல்லை, அங்கே வசிக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்படலையே, இயேசு கிறிஸ்துவாய் இரட்சகரை ஏற்றுக்கொள்ளலையே, மனம் திரும்பலையே சொல்லி கண்ணீர் விடுகிறார். அதே போல் இன்றைக்கு நம்ம கண்ணீர் விட்டு ஜனங்களுக்காக அழுவர்களாக கிராமத்துக்கு போய் 2 போய் அல்ல அதற்கு மேற்பட்டவர்களாக போய் கட்டப்பட்ட ஜனங்களை அழுத்து ஆண்டவருடைய வசனங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இருதயத்தில் அமர வைத்து பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு சேர்க்க நம்ம பாத்திரமுள்ளவர்களாக இருப்போம். ஆமேன். அல்லேலூயா.